காவிரி கற்போம். தமிழ்நாட்டில் ஓடும் ஆறுகளில் காவிரிதான் நீளமான ஆறு. வடக்கே உதிக்கும் மாசற்ற வெள்ளி திசைமாறி தெற்கே உதித்தாலும், வானில் பறந்து மழைத்துளிகளைப் பருகும் பறவை ஏமாறும்படி மழை பெய்யாமல் போனாலும், மலையில் பிறந்து பரந்து விரிந்து ஓடும் காவிரி பொய்ப்பதில்லை, வளம் சேர்க்கத் தவறுவதில்லை என்று சங்ககாலக் கவிஞர்களில் ஒருவரான கடியலூர் உருத்திரங்கண்ணனார் காவிரிக்கு நன்றி கூறுகிறார். உலகம் அழியும் காலம் வந்தாலும் சோழவள நாட்டை தன் குழந்தையாகக் கருதி வளர்க்கும் அரும் பணியை காவிரித்தாய் நிறுத்திக் கொள்ள மாட்டாள் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் காவிரியை வாழ்த்துகிறார். சோழன் கரிகால் பெருவளத்தான் முன்னிலையில் காவிரி ஆற்றில் நீச்சல் நடனப் போட்டிகள் நடந்தன. அந்த அரசனின் மகள் ஆதிமந்தியும் ஆட்டனத்தி என்ற நடனக் கலைஞனும் காவிரி வெள்ளத்தால் பிரிந்து மீண்டும் சேர்ந்ததை அகநானூற்றுப் பாடல்கள் கூறுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குடகு மாவட்டத்தில் தலைக்காவிரி என்ற பெயரில்தான் காவிரி உற்பத்தியாகிறது. தலைக்காவிரி தோன்றும் பகுதி சோழர்கள் காடு என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் இப்பகுதி சோழப் பேரரசின் கீழ்தான் இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் கட்டிய கல்லணையின் தொழில்நுட்பம் அற்புதமானது. ஓடும் ஆற்று நீருக்கு கீழே மணல் உள்ளது. எடை மிகுந்த ஒரு கல்லை போட்டால் மணலில் அது உட்காரும். ஆற்று நீர் கல்லுக்கு அடியில் மணலை பறித்து குழியை உண்டாக்கும். அக்குழிக்குள் இந்த கல் நன்றாக உட்கார்ந்துவிடும். அதன் மேல் கற்களை போட போட முதல் கல் மிகுந்த ஆழத்திற்குள் போய்விடும். இறுதியில் நன்றாக குழி தோண்டி போட்ட அடித்தளம் போல சுவர் உறுதி வாய்ந்ததாகிவிடும். இப்படி எளிமையும் நுட்பமும் ஒருங்கே கூடிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்ட கல்லணையை உலகப் பொறியாளர்கள் வியப்போடு நோக்குகிறார்கள். நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பே காவிரி நீரை முறையாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள். காவிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி மலைத்தொடரில் தலைக்காவிரி என்ற பெயரில் தோன்றுகிறது. தலைக்காவிரி ஒரு சிறிய சுனை. இது கர்நாடகத்தில் உள்ள குடகு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இம்மாவட்டத்தின் தலைநகரம் மடிக்கரை. ஆங்கிலேயர்கள் இதை மெக்காரா என்று உச்சரித்தனர். காவிரி கர்நாடகத்தில் இருந்து பிலிகுண்டு என்ற பகுதி வழியே ஒகேனக்கல் அருவியை அடைகிறது. கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறக்கும் நீரின் அளவு இப்பகுதியில் இருந்துதான் கணக்கிடப்படுகிறது. தமிழர்களும் அவர்களை காவிரி நீருக்கான போட்டியாளர்களாக கருதும் கன்னடர்களும் ஒருவரை ஒருவர் பகைவராக கருதுகிறார்கள். உண்மையில் இரு தரப்பினருமே ஒரே இனத்தவர்தான். இன்றைய கன்னடர்களின் முன்னோர்கள் தமிழ் நிலத்தில் வாழ்ந்து தமிழ் மொழியை பேசியவர்கள்தான். கர்நாடகாவில் உள்ள குடகு மாவட்டமும் அன்று தமிழர்களின் வாழிடமாகவே இருந்தது. குடகு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. குடக்கு என்ற தமிழ்ச் சொல்லுக்கு மேற்கு என்று பொருள். குடக்கு என்ற சொல் குடகு என காலப்போக்கில் குறுகியது. குடகு மலையில்தான் காவிரி ஆறு தோன்றுகிறது. சங்க காலத்தில் குடகை பொன்படு நெடுவரை என தமிழர்கள் குறித்தனர். பொன் போல ஒளிரும் மலை என்று இதற்கு பொருள். இம்மலையில் தோன்றுவதால் காவிரியின் துணை ஆறுகளில் ஒன்றான ஸ்வர்ணவதி ஆறு பொன்னி என்று முன்பு அழைக்கப்பட்டது. வடமொழியில் தங்கத்தை ஸ்வர்ணம் என்பார்கள். பொன் போன்ற பொன்னி நதி என்ற பழந்தமிழ்ப் பெயரை பிற்காலத்தில் ஸ்வர்ணவதி என மாற்றிக்கொண்டார்கள். மிகப் பழமையான ஒரு வரலாற்று குறிப்பினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கும் முன்பு
சிந்துவெளியில் வாழ்ந்த தமிழர்கள் மீது வடமேற்கிலிருந்து வந்த ஆரியர்கள் போரைத் திணித்தனர். சிந்துவெளித் தமிழர்கள் வேளாண்மையிலும் கடல் வணிகத்திலும் சிறந்து விளங்கியவர்கள். அமைதியான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். இவ்விரு இனத்தவருக்குமான போர் நீண்ட காலம் நடந்தது. இரு தரப்பினரும் மாறி மாறி வெற்றியடைந்தனர். இறுதியாக ஏதோ ஓர் இயற்கைச் சீற்றம் சிந்துவெளி நாகரிகத்தை முடிவுக்குக் கொண்டு வந்தது. இதற்கிடையில் சிந்துவெளித் தமிழர்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யத் துவங்கிவிட்டனர். வட இந்தியாவின் அடுத்தடுத்த பகுதிகளை நோக்கி ஆரியர்கள் படையெடுத்தனர். கங்கைச் சமவெளியில் உள்ள துவரை என்ற நகரத்தை கண்ணன் ஆட்சி செய்தான். இந்நகரம் வடமொழியில் துவாரகா எனப்படுகிறது. கண்ணன் ஒரு தமிழ் அரசனே. அவனது நகரத்தின் மீதும் ஆரியர்கள் தாக்குதல் தொடுத்தனர். அத்தகைய போர்ச்சூழலில் கண்ணன் வேளிர் குலத்தைச் சேர்ந்த 12 அரசர்களை தொலைதூரத்தில் உள்ள ஓரிடத்திற்கு அனுப்பினான். வேளிர் குல அரசர்களுடன் அவர்களுடைய குடிமக்களும் புறப்பட்டனர். மாபெரும் கூட்டமாக புறப்பட்ட அம்மக்கள் சில 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கான தங்கள் பயணத்தை துவக்கினர். அவர்கள் புறப்பட்ட துவரை நகரம் இப்போதைய இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் ஒன்றான குஜராத்தில் உள்ளது. வேளிர் என்பதற்கு வேளாளர் என்று பொருள். வேளாண்மையில் அனுபவமும் தேர்ச்சியும் பெற்றவர்களாக இம்மக்கள் இருந்தார்கள். அவர்கள் துவரையிலிருந்து வந்து குடிபெயர்ந்த இடம் தமிழர்கள் வாழ்ந்து வந்த எருமை நாடு. அங்கே தாங்கள் வாழத் தொடங்கிய பகுதிக்கும் துவரை என்றே பெயரிட்டார்கள். எருமை நாடுதான் பிற்காலத்தில் மகிஷவூர் என்றும் மைசூர் என்றும் வடமொழியில் மாற்றப்பட்டது. எருமைக்கு வடமொழியில் மகிஷம் எனப் பெயர். துவரை என வேளிர் மக்கள் பெயரிட்ட நகரம் இப்போதும் கர்நாடகத்தில் துவாரகா என்ற பெயருடன் உள்ளது. கண்ணன் வேளிர்களை ஒரு மெய்யறிவாளரின் துணையுடன் இங்கே அனுப்பினான். அந்த மெய்யறிவாளர் அகத்தியர் ஆவார். அகத்திய மாமுனிவர்தான் வேளிர் மன்னர்களையும் பல்லாயிரக்கணக்கில் இடம்பெயர்ந்த மக்களையும் தலைமை தாங்கி அழைத்து வந்தார். சிவபெருமான் பார்வதி அன்னை திருமணத்திற்காக அகத்தியர் பெரும் கூட்டத்தை வடக்கிலிருந்து தெற்கே அழைத்து வந்தார் எனும் புராணச் செய்தியாக இவ்வரலாறு பிற்காலத்தில் மாற்றப்பட்டது. வேளிர்கள் காட்டை அழித்து விளைநிலங்களை உருவாக்கினார்கள். எருமை நாட்டில் ஓடிய காவிரி ஆற்றின் குறுக்கே பாசனத்துக்காக கிளைகள் வெட்டினார்கள். அந்த பணிகள் அனைத்தும் அகத்தியரின் வழிகாட்டுதலின் கீழ்தான் நடந்தன. இச்செய்தி அகத்தியரின் கமண்டலத்திலிருந்து கொட்டிய நீரே காவிரின் ஆறாகப் பெருக்கெடுத்து ஓடியது என்று பிற்காலத்தில் புராணங்களில் சொல்லப்பட்டது. கபிலர் பாடிய புறநானூற்று பாடல் ஒன்றில் இச்செய்தி உள்ளது. புறநானூறு பாடல் எண் 201. எழுத்து ஆனந்த் செல்லையா. வடிவமைப்பு ப. கலாநிதி. ஒலி ஒளி தொகுப்பு நளினி. குரல் க. காந்திமதி. ஆக்கம் செம்மை வெளியீட்டகம்.